கதைக்களங்கள் உங்களுடைய ஃபோர்ட். அங்கேருந்து நீங்க இசைக்கு எப்படி தாவும்? ராஜா சார் கிட்ட ஒரு சின்ன மன வருத்தம் வந்தது. நான் வந்துட்டு போனாங்கிறது மட்டும் சொல்லு. வீதியிலேயே அந்த இறங்கி பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுட்டு வாசிக்கு என்னையா பொழப்பு இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் கேரம் போர்டு ஆடிட்டு. அந்த நேரத்தில் கேரம் போர்டு ஆடுறத விட அங்கே போய் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுருந்தா இன்னைக்கு நமக்கு வந்து இப்படி ஒரு அவமானம் வந்து. நீங்க ரொம்ப சின்ன வயசுல வெத்தலைப்பாக்கு கடைக்கு போய் வெத்தலைப்பாக்கு கடை கொண்டு இருக்கு ரெகுலரா நீங்க போற அந்த விஷயம் அவங்கெல்லாம் சார் நான் பேசிக்காக உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்தில் இப்படி நான் வேலை பார்க்க போகிறேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன் உங்களை. உங்க 2 பேரோட காம்போவை பற்றி சொல்லுங்க. ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்ட்டு அவரும் அவர் மிஸ்ஸஸும் வந்து என்னென்ன ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அனுப்பிச்சிட்டேன். நான் ஆஃபீஸுக்கு ஒரு நுழையலான்ட்டு ஆஃபீஸுக்கு நின்றுருக்காரு, கண்ணு கலங்கி நின்றுருக்காரு. என்னங்க இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்டு நல்லா இருக்கு பாக்கியராஜ் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து சாரி பாக்கியராஜ் தப்பாக நினைக்காத, என்ன ஜாதியிலும் தள்ளி வச்சுருவா. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எவர்கிரீன் பர்சனை சந்திக்க போகிறோம். இந்த நேர்முகத்திற்கு வந்திருப்பவர் நம்ம எல்லோருடைய மனசுக்கு பக்கத்திலும் இருக்கக்கூடிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று போய் நாளை வா பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது மாதிரி முழுக்க 3 யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு பிள்ளை பின்னாடி எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படியாவது அவளை வந்து தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இத்தனைக்கும். அது மொத்தம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் பாதிக்கப்படலை. அப்படியான ஒரு கதையை நீங்கள் கன்சீவ் பண்ணுறதுக்கு பின்னாடியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு? இல்லைங்க, அவன் லைஃப்பில் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ அந்த கதை பண்ணும்போது நம்மளை பாதித்த விஷயங்கள் என்ன, அதை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து நான் வேற ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். நான் வாங்க மச்சான் வாங்கன்னு சொல்லி ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு இது பண்ணேன். என்ன சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஒருத்தர் புறப்பட்டு வந்தான். அவன் தான் வந்து இடத்துல ஒரு லவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ ஆனான்னா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைங்கிற மாதிரி பண்ணிங்க. திடீர்னு சொன்னாங்க தேவராஜ் மோகன் அன்னக்கிளி எடுத்து டைரக்டர் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, 10,000 அடி எடுத்துட்டாங்க, இன்னொரு 3,000 அடி 4,000 அடி தான் பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் நிற்கிது, அது கதை இதுதான், சினிமாவுக்கு ஹீரோ ஆகிறது தான் கதை அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஷூட்டிங்கு போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாளைக்குள்ளே ஷூட்டிங் போகலாங்கிற லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். நான் முதல்ல எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ப்ராப்ளம். ஒரு நல்ல டைரக்டர் தேவராஜ் மோகன் அந்த அன்னக்கிளியெல்லாம் படம் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல வந்துட்டேன்னா அவருக்கு வந்து பின்னால் வந்து ஏற்கனவே ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து அப்புறம் இந்த படம் தான் வந்துருச்சு ஏன்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு ப்ராப்ளம். இல்லை நம்ம முக்கால்வாசி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஃபைனான்ஸ் ரெடியாகி அவர் படத்தை ரிலீஸ் பண்ணான்னு வைங்க. இப்போ பாக்கியராஜா அதை பார்த்து பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் 2வது வந்தவன் அந்த இது வரும். அப்படி யோசித்து பார்த்தேன் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புது கதை திங்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அசிஸ்டன்ட் வேண்டாயா வேறு கதை திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஓவர் நைட்டு வெத்தலை போட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு என்னடா நம்மளை பாதித்த விஷயம் என்னங்கும் போது தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த 18 வயசுல 17 வயசுல 18 வயசுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன நமக்கு வேலையாக இருந்தது, என்ன அந்த வெத்தலைப்பாக்கு கடையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் ஆடியன்ஸோட பகிர்ந்துக்கோங்க. என்னங்க, நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் வெத்தலைப்பாக்கு கடைக்கு போய் வெத்தலை போடுற பழக்கம் உங்களுக்கு உண்டு, வெத்தலைப்பாக்கு கடை கொண்டு இருக்கு ரெகுலரா நீங்க போற அந்த விஷயம். அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி எங்கேயோ எதோ வர்றப்பான் நான் அதை சொல்லி விட்டேன்னா இல்லை அது சிவப்பு ரோஜாக்கள் கூட வச்சிருப்பேன் சீனை. ஒரு சைட்ல சிகப்பு ரோஜாக்கள் சொன்ன உடனே அந்த லீட்ல இருந்து எடுத்து உங்க கூட இதை கேட்க தோணுது. ஒரு பக்கத்துல 100% நல்ல எலக்வெண்டா, அதாவது டீட்டெயிலா பேசுற மாதிரியான வசனங்கள் வச்சு எழுதினவர் தான் நீங்க உங்களோட எல்லா படங்கள்லையுமே. ஆனா சிகப்பு ரோஜாக்கள்ல மட்டும் அப்படியே டாட்னு கிறிஸ்பா டைலாக் வைக்கணும் அப்படின்றத நீங்க எப்படி முதல்ல கன்சீவ் பண்ணீங்க? இல்லைங்க, அந்த கதையே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை. எங்கள் டைரக்டர் அந்த கதையை சொல்லும்போது அந்த கதையில் வந்து விஷுவலாக எடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ஒரு கிரைம். அந்த இன்டர்வியூ சீனும் சரி, கர்ச்சிஃப் பற்றி பேசுகிற சீனும் சரி,
அது எல்லாமே அந்த கமல் அவருடைய கேரக்டரைசேஷனே வித்தியாசமாக இருந்தது. எங்கள் டைரக்டர் அந்த கதை சொல்லும்போது அதை ரொம்ப ரசிச்சு, அந்த கேரக்டரைசேஷனே வித்தியாசமான ஒரு கேரக்டரு, ஒரு சைக்கிக்கான ஒரு இது. ஆனால் எல்லாம் பார்த்தா டீசெண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே வந்து இப்படி ஏதோ சின்ன வயசு பாதிப்பு அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு லவ்வுக்கான இடத்துல தான் வந்து டைலாக்ஸே வர்றதுக்கான சான்ஸ், பாக்கி எல்லாமே இல்லை. அதனால் அந்த டைலாக்ஸை வந்து சீக்கிரமாக எழுதியும் முடிச்சிட்டேன் நான். எங்கள் டைரக்டர் கூட இந்த கதை உனக்கு சரியாக ரயிலெல்லாம் நான் எழுதும்போது அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டர் எழுதுனேன். அதெல்லாம் பண்ணும்போது அவர் இல்லையா வில்லேஜ் நீ நல்லா பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருந்தது, இது வேறையா நான் கொஞ்சம் மாடர்னாக ஒரு சிட்டி டைப் இது நான் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் மாடர்னாக எடுக்கணும்னு இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக, இதுக்கு நீ டைலாக்ஸ் எழுதுனா சரியாக வராது. இது வந்து மணிரத்னம் சாரோடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இதுவாக நீங்கள் அந்த வசனங்களை வந்து அவ்வளோ கிறிஸ்பாக. இப்போ மணி சாரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அவர் படத்தை ரெகுலராகவே அது ஒரு அதான். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. அதான் அந்த கேரக்டரைசேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க பேசுறதுக்கு உண்டானதே ஸ்ரீதேவி கிட்ட தான் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள், வேற எங்கேயுமே அவர் பேசுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து எங்கள் டைரக்டர் தான் சொன்னார், நீ இது சிட்டி, இது உனக்கு சரியாக வரணும்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சார் நான் பேசிக்காக உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்தில் இப்படி நான் வேலை பார்க்க போகிறேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க, நான் எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் கூட தானே வேலை பார்க்க போகிறேன், வேறு யாரும் நல்லா எழுதுனாங்கன்னா அவங்கள வச்சு இது பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன் உங்களை அப்படின்னா ஓகே நீ எழுது, சரியில்லைன்னா நான் வேறு ஆளை வச்சுக்குவேன். சரி சந்தோஷம், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை போக ஒன்றும் அட்லாண்டிக்கில் ரூம் போட்டு கொடுத்து எழுது அப்படின்னா. அப்போது இது இவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டரைசேஷனுக்கு அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது திங்க் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோதான் வந்தது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதை ஃபைலை முடிச்சதுக்கப்புறம் டைலாக் முடிச்சுட்டேன்னா எங்கள் டைரக்டர் நம்ம என்னையே அது ஒன்லைன் ஆர்டர் எழுதுன மாதிரி எழுதிட்டு டைலாக் முடிச்சுட்டாங்கிற. இல்லை சார் இந்த படத்துக்கு இது இருந்தால் இங்கே ஒரு 4 சீன் படி அப்படின்னாரு, ஒரு 2 சீன் படினார். அப்புறம் ஒரு 2 சீன் 3 சீன் நான் படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கியா அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் சொல்ல, இல்லையா நீ தான் டைலாக்ஸு எனக்கு பிடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீயே டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார். ஸோ அந்த கேரக்டரைசேஷனுக்கு எனக்கு அப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால எழுதுனேன். உங்களோட பெருவாரியான பல படங்களில் வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வை பற்றிய ஒரு கவலையை பற்றி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லா படத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பாலகுமாரன் சாரோட சேர்ந்து நீங்கள் இது நம்ம பண்ணும்போது அவரை மாதிரி ஒரு டைலாக் ரைட்டர், நீங்களே ஒரு வெர்சடைல் டைலாக் ரைட்டர், அந்த மாதிரியான ஒரு பர்சன், நீங்கள் உங்கள் 2 பேரோட காம்போவை பற்றி சொல்ல முடியும் சார்? ஏன்னா அவரும் ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருந்தவர் பாலா சார். இல்லை அவர் நல்ல ரைட்டரு. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னோம்னா அவர் பிரமாமாக தர்க்கமாக வந்து தர்க்கம் பண்ணக்கூடிய ஆள். அதனால் அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவர் கதைகள் நான் படிக்கலை. என்னென்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சாண்டில்யனும் ஜெயகாந்தன் கதைகள், கல்கி, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிகமாக வந்து இந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவர் ஒரு பேட்டர்னில் எழுதுறாரு அப்படிங்கிறது, அதில் தர்க்கம் அதிகமாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்ததே வந்து அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்ட்டு அவரும் அவர் மிஸ்ஸஸும் வந்து என்னை வந்து ஒரு நாள் சார் உங்கள்கிட்ட பிளஸிங் வாங்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்னென்னா ஒரு சான்ஸ் கிடச்சிக்கு டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை ப்ளஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்னு அனுப்பிச்சிட்டேன். 3 நாளில் திரும்பி வந்து அவர் மட்டும் தனியாக வந்தால் நான் ஆஃபீஸுக்கு நுழையலான்ட்டு ஆஃபீஸுக்கு நின்றுருக்காரு, கண்ணு கலங்கி நின்றுருக்காரு. என்னங்கன்னா அவரால் பேச முடியல, என்னென்னா அந்த சான்ஸ் பறி போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. என்னடா அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து பிளெஸிங் வாங்கிட்டு போனார், அதுக்குள்ளே டைரக்ஷன் சான்ஸ் போயிட்டுன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதுறாரு, நம்ம வேறு ப்ளஸ் பண்ணி நினச்சோமே அப்படின்னு. அப்போ தான் நான் இது நம்ம ஆள் கதைக்கு வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன, பாக்யராஜ் நீயே டைரக்ஷனும் பண்ணுறதுன்னா டைம் ஆகிட்டு இருக்கோம், நீ எல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்கு, அதனால் யாராவது ஒரு ஆள் டைரக்ஷன் கையாமி நான் கதையை வந்து நீ கொடுத்துரு, அவன் டைரக்டர் வேறு ஆளை போட்டு உனக்கு கொஞ்சம் வேலை குறையுமில்ல அப்படி இப்படின்னு சொல்லி, இருங்க கொஞ்சம் நல்ல ஆளாக சொல்லணுமில்ல நான் அப்படின்னு சொல்லி இது பட்டு. இதுக்கு முன்னால் இது வந்து முக்தா சீனிவாசன் சார் வந்து இதை பண்ணலான்னு சொல்லி இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்டு நல்லா இருக்குது பாக்யராஜ் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து சாரி பாக்யராஜ் தப்பாக நினைக்காத, என்ன ஜாதியிலும் தள்ளி வச்சுருவா, இந்த கதை நான் எடுத்தா எல்லாம் கோவிச்சுக்குவா, நீ எப்படி இதை பண்ணலான்னு சொல்லுவா, ஆனால் கதையாக நல்லா இருக்குது, நான் அதில் வந்து 100% நான் உங்கள் சைடு நிற்கிறேன், ஆனால் எங்கள் கேஷில் வந்து இது கண்டிப்பாக ஜீரணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால்
தப்பா அவர் நினைச்சு அவர் சொன்ன அந்த ஃபேக்டரை நீங்க எப்படி என்கவுண்டர் பண்ணி உங்களுக்கு இல்ல இருந்தாலும் இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எப்படி அப்ப அவர் ஒரு கன்சர்ன் சொல்றாரு எங்க இதுல ஒத்துக்க மாட்டாங்க சார் அப்படின்னு. அவர் அப்படி சொன்னாருங்க. ஆனா பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க கூட இதுல தப்பு ஒன்றும் இல்லையா பெருசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சேன் நான். அவங்களே படம் பார்த்தா கூட இதில் தப்பு ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப அந்த வெறியர்களாக இருக்கிறவங்க, ரொம்ப அது மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இருக்காது. அது ஒரு 25% 30% வச்சுக்கோங்க. மீதி 60-70% இல்லையா, அது நியாயமாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அதில் யாரையும் குறை சொல்லணும்னு நான் எடுக்கலை. ஸோ அந்த சூழலில் இருந்தது. அப்போ சரி, இவர் ஃபேமிலியில் இருக்கவங்க பயப்படுறாரு, இவர் பரவாயில்ல வேறு யாராவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இருந்தேன். கரெக்டாக இவர் வந்த நேரம் கரெக்டாக இப்படி வந்து நின்னார். அப்போ யோசித்தேன், சரி இந்த கதைக்கு இவருக்கு சான்ஸ் கொடுத்துடலாம், நம்ம டைரெக்ஷன் சான்ஸ். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இதில் பிராமின் லாங்குவேஜ் எல்லாம் வந்து இது பண்ணுறது, இவருக்கு டைரெக்ஷன் பண்ணுறாருன்னா நம்ம டைலாக் எழுதும்போது இவர் கூட இருந்தாருன்னா அந்த பிராமின் லாங்குவேஜுக்கெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து எங்கேயும் தடுமாற்றம் இல்லாமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இது பண்ணிக்குவோம், அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்ம வேணால் சூப்பர்வைசர்னு சொல்லி டைரெக்ஷன் சூப்பர்வைசன் போட்டுக்கலாம். அதனால் அவர் டைரக்ட் பண்ணுறோன்னு பாலகுமார் இந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவருக்கு வந்து வாய்ப்பு இதுவானது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் மாமூலாக அவர் டிஸ்கஷனில் இப்போ ரெகுலராக உட்காந்துருப்பார். அவர் வசனங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதான் சொன்னோன்னே தர்க்க ரீதியாக வசனங்கள் எழுதிய பழக்கப்பட்டவர். அதனால் வந்து அவருக்கு சினிமாவுக்கு உண்டான வசனங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது புக்கில் எப்படி வேணால் எழுதிட்டு போயிடலாம். அவர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைலாக் ரைட்டர்ஸ் இல்லை சார்? ஆமாங்க, அது என்னன்னா நாவலுக்கு அதுக்கு தான் கரெக்டுங்க. இல்லை பட் நாயகன்லையும் சரி பாஷா இல்லை, அதாங்க அதில் யாருடைய இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும், எப்படி கட் பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அதில் ஃபஸ்ட்டு டே கூட நாளைக்கு சீனு அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாலகுமாரன்கிட்ட சரி நீங்கள் அது டைலாக் எதாவது எழுதிக்கோங்க, நான் வேறு சீன் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், நீங்கள் காலையில் ஷூட் பண்ண முடியல, நீங்கள் போய் எழுதுங்க. போன ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. போகும்போது செவத்தில் அப்படியே முட்டிட்டு இது பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் சரி வர சொல்லுங்கள், 2 hours என்ன மணி 10-10:30 ஆக போகுது, 7-7:30 மணிக்கு போனவர் என்னது அப்படின்னு வர சொல்லுங்கன்னா. அப்புறம் என்னென்ன இல்லை சார் கரெக்டான பாயிண்ட் கிடைக்கல, என்னமோ ஒன்று சம்திங் நான் எதிர்பார்க்குறேன், அது கிடைக்கல. என்ன சொல்லுங்கள் நீங்கள் பாலகுமா, டிஸ்கஷனில் எல்லாம் கூட இருந்தீங்கல்ல, இந்த சீன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் சார் கோயிலுக்குள்ளே ஒரு அர்ச்சகர் வர்றாரு, உள்ளேருந்து சுவாமிஜியில் வர்றாரு, அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுங்கோ 1 வாரத்துக்கு அப்படின்னா. அண்ணா நான் என்னென்னா எந்த தப்பும் பண்ணலையே, என்னென்னா இது பகவான் இருக்க இடம், இங்கே வந்து பகவானை பார்த்து கும்பிடணும் கையை கூப்பி, நீ மனுஷால போய் கையை கூப்பி இங்கே கும்பிட்டுருக்க, நானாக இருந்தால் கூட அது பண்ணுறது தப்பு, உன்னை பார்த்து மற்றவங்கெல்லாம் செய்வாங்க, அதனால் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க மற்றவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதுதான் சார் சீன். நான் சொன்னேன், இதுக்கு வேறு என்ன டைலாக் எழுத போகிறீங்கன்னு கேட்டேன். எதுக்கு நீங்கள் மண்டை உடைச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் சீன் இதுதானே சொல்லிட்டீங்கல்ல, ஏன்னா சீனை எதுக்காக தானே பண்ணோம். இந்த சீனில் என்னென்னா சோமயாஜில் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவங்களாக இருந்தால் கூட அவன் ரூல்ஸ் பிரகாரம் இப்படி தானே இப்படி தான் இருக்கணும், அதை மாற்றிருந்தால் நான் ஸ்ட்ரிக்டாக பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் டைலாக்கு. இதுக்கு என்ன நீங்கள் போய் இது பேப்பரில் எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு ஷார்ட் பிரிக்கிற சௌரியமாக இருக்குது, அதனால் போய் எழுதிட்டு வந்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன இதுக்கு இவ்வளோ நேரம், இல்லை இது போதுமா சார், இவ்வளோதாங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே இதுதான் சீனு அப்படிங்கும்போது அதுலேயே கண்டென்ட் வந்துடுச்சு, அதுலேயே டைலாக் வந்துடுச்சு. இனி இதில் பெருசாக ஏதாவது போனோம்னா அது வளவளன்னு அதை சம்மந்தம் இல்லாமல் போகும். ஷார்ப்பாக இதுதான் அப்படின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியா, நான் டைலாக்ஸ்னால் கொஞ்சம் வேறு ஏதாவது அப்படி இருக்கணும் இப்படி. நான் சொன்னேன், உங்கள் நாவலுக்கு நீங்கள் ஏதாவது ஆர்கியூ பண்ணுறது அது இது வைக்கலாம், இதில் வந்து சினிமாவில் அப்படியெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா சார், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் அவருக்கு சினிமா வந்து அங்கே தான் அவருக்கு அந்த ஃபஸ்ட் டேலேருந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. சினிமாங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு எங்கே வேணால் எதை வேணால் எழுதி எதை வேணால் ஆர்கியூ பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டார். அழகாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க, ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து டார்லிங் டார்லிங்க்கு நான் கேட்டேன். டார்லிங் டார்லிங்க்கு எது இன்ஸ்பிரேஷன்? அதான் கதைக்களம் வந்து மாறிச்சுனாலே உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டிங்கிறது கொஞ்சம் மாறிட்டே வரும். ஸோ அதனால் ஒரு வில்லேஜு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு க்ரைமு, அப்புறம் இந்த சின்ன பசங்க விளையாட்டு மாற அப்படி ஒன்று இப்படியே மாற்றி மாற்றி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அந்த 7 நாட்கள் அதை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூரல் நின்று போச்சு. அப்போ தூரல் நின்று போச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி அடுத்தது பண்ணும்போது அந்த சண்முகராஜன் வந்து கேட்டார்,
சார் கேமரா வேறு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னையா அதில் திடீர்னு இல்லை அசோக்குமார் பெரிய கேமராமேன், ரொம்ப நல்ல பேர், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன இருக்குது, அவருக்கு இஷ்டம்னா ஓகே நம்ம வச்சுக்கலாம். சரி ஓகே நான் அசோக்குமார் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என்னென்னா டைட்டில் ஒன்று ஏதாவது சொல்லிட்டாங்களா, அப்போ என் ப்ரொடியூசருக்கெல்லாம் என்னென்னா டைட்டில் ஒன்று கொடுத்துட்டோம்னா உடனே ஒரு பூஜையை போட்டுவாங்க சாங் ரெக்கார்டிங்னு. உடனே இந்த ஃபைனான்ஸ் இவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் ஒரு டைட்டில் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி என்னடா இவ்வளோ தடவை கேட்குறான்னு சொல்லிட்டு, சரி தூரன்லேருந்து போச்சு வில்லேஜ் பண்ணிருக்கேன், அந்த 7 நாட்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இது தூரன், இதுக்கு நேர் டிஃப்ரெண்ட்டாக ஆப்போசிட்டாக. சரி அப்போ லவ் ஸ்டோரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அசோக்குமார் கேமராமேன் சொல்கிறாரு. அசோக்குமார் கேமராமேன் சொன்னோம்னா நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தால் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என்ன டைட்டில் சொல்லலாம். ஸோ அசோக்குமார் ஒரு லவ் ஸ்டோரி ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நல்லாயிருக்கும், என்ன டைட்டில், சரி டார்லிங் டார்லிங்னு வச்சுக்கோ, ஒரு லவ் ஸ்டோரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டார்லிங் டார்லிங் டார்லிங்னு டைட்டில் கொடுத்தாச்சு, பூஜை போட்டாச்சு. இப்போ உட்காந்து காஞ்சி ஹோட்டலில் கதையா என்ன கதை பண்ணலான்னு உட்காந்தோன்னே டார்லிங் டார்லிங் லவ் ஸ்டோரி அசோக்குமார் கேமராமேன், ஸோ ஃபோட்டோகிராஃபி ஹில் ஸ்டேஷன் தான் நல்லாயிருக்கும், என்ன டார்லிங் டார்லிங் இப்படின்னு சொல்லிட்டு இதையே திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு அசோக்குமார் கேமராமேனு லவ் ஸ்டோரியாக தான் நல்லா இருக்கும், டார்லிங் டார்லிங் லவ் ஸ்டோரி என்ன பண்ண, இப்படியே ஒரு 5-6 நாள் இதுலேயே போச்சு இந்த டைட்டிலில் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுல. அதுக்கப்புறம் மெல்ல ஒரு கேரக்டர் பிடிச்சேன். ஹீரோ வந்து முதல்ல பிடிப்பியா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோனா அங்கே வந்து இது வரைக்கும் வந்ததில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுறது. அங்கே நம்ம எப்போ போனாலும் இந்த குதிரை ஓட்டுறதுக்கு ஆளுக்கு சுற்றிட்டு இருப்பானுங்க. அவன் பொண்ணு குழந்தைகளை அவங்கள எல்லாம் குதிரையில் உட்கார வச்சு அந்த ரைடு கூப்பிட்டு போயிட்டு வருவான், ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படி கூப்பிட்டு போவான். அந்த மாதிரி அந்த ஹார்ஸ் வச்சுட்டு போனி ரைடிங் ஏதோ பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்தானே கூப்பிட்டு போகிற மாதிரி அப்படி வச்சுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பண்ண படிக்காதவங்க இல்லை படித்தவன் தான், ஏன் அது படித்தவன்னு வச்சுக்கலாம், அதே படிக்காதவன்னு வைக்கணும். இல்லை அங்கே அந்த மாதிரி ஆட்கள் அவ்வளோ படிச்சிருக்க மாட்டான், இல்லையா அவன் படித்தவன்னு வச்சுக்குவோம் நமக்கு, ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இதே தொழிலாக வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா சார், நான் அப்போ தான் யோசித்தேன், ஆமாம் இதே தொழிலாக வச்சு படித்தவன் ஏன் இந்த தொழில் பண்ண. அப்புறம் டக்குன்னு யோசித்தோம், இல்லையா அவன் வந்து படித்தவன், அவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இங்கே மாதிரி ஒரு இடத்துல வந்து வாட்ச்மேனாக இருக்கார், வாட்ச்மேன் பையன் நல்லா படிச்சுட்டான், சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இவன் இதை பண்ணுவான். ஊர்லேருந்து எப்பாவது அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பாவது வரும்போதெல்லாம் வந்து இவன் காரும் ஓட்டுவான். ஸோ கார் டிரைவரும் இவன் தான், அவங்க அப்பா வாட்ச்மேனு, மற்ற நேரத்தில் வந்து இவன் ஓட்டுவான், இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் தான் ஓகே கதை ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் அப்படியே யோசிச்சு பார்த்து, வழக்கமாக வர்ற ஹீரோயின் அது இது இல்லாமல் இருக்கிறது வேறு மாதிரி ஏதாவது நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது, இவர் ஒரு கணா கண்டு உட்காந்துருக்க ஆள். என்னன்னா அந்த வாட்ச்மேன் சன்னிவன், ஆனால் சின்ன வயசில் அந்த வாட்ச்மேனுடைய அந்த பங்களா ஓனர்னுடைய பொண்ணு இவங்க கூட படிக்கும்போது ஸ்கூலில் ஒன்றா படித்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போய் ஃபாரின் போயிடுச்சு. ஆனால் இவர் இன்னும் மறக்கலை, இவர் இன்னும் கணா கண்டுட்டே இருக்கார். அந்த பொண்ணுவோட எடுத்த ஃபோட்டோ எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு இன்னும் கணா கண்டுட்டே இருக்கார். இப்போ அது ஃபாரின்லேருந்து பொண்ணு வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே இவர் இன்னும் அந்த ட்ரீம்லேயே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, இவருக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்குது. வந்தோடனே இவர் வரப்போகுதுன்னு இவ்வளோ பயங்கரமாக தயாராகிட்டு போனோடனே லக்கேஜ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே அவன் வாட்ச்மேன் சன் ராஜானோடனே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இப்போ அங்கேயே சிக்கலாகி போச்சு இல்லை, இவர் இன்னும் அதையே கனவு கண்டு உட்காந்துருக்காரு இடியட் மாதிரி. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவளுக்கு என்ன தெரியும், அவள் இன்னசென்ட்டாக போயிட்டா, அவளுடைய ஊருக்கு இது எல்லாமே வேறு மாதிரி, படிப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் இவனுக்கு இப்போ பிரச்சனையே என்னென்னா அவளுக்கு எப்படி நம்ம லவ்வை சொல்கிறது, அது எப்படி அவளுக்கு ஒரு வர வைக்கிறது அப்படிங்கிறது இவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண. வேறு எந்த நூல் பிடிச்ச மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்தது பாருங்க. இதெல்லாம் வந்து எந்த இன்ஸ்பிரேஷனும் கிடையாது. கதைக்களங்கள் உங்களுடைய ஃபோர்ட், அங்கேருந்து நீங்கள் இசைக்கு எப்படி தாவுனீங்க? இப்போ இந்த நேரத்தில் சொன்னோம்னா, அதாவது ராஜா சார்கிட்ட ஒரு சின்ன மன வருத்தம் வந்தது. அது வந்து அவருக்கும் எனக்கு நேரடியாக வரல, நடுவில் ஒருத்தர் இருந்தார் இந்த ப்ரோக்ராமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறவர். அவர் வந்து ஒரு நாள் வந்து அடுத்த படம் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சார் வந்து சின்ன வீடெல்லாம் பண்ணும்போது சொன்னார், அடுத்த படத்துக்கு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள், நான் நிறைய டைட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், அதனால் கடைசி நேரம் திடீர்னு வந்து கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறது, கொஞ்சம் முன்கூட்டி சொன்னால் நல்லா இருக்கும்.
சரி நீங்கள் நான் கதை பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பண்ணிவிட்டேன். ராஜா சார்கிட்ட சொல்லி எப்போ வேணுமோ 1 வீக் 10 டேஸ் எப்போ வேணால் அவர் சொல்கிற டேட்டுக்கு கம்போசிங் வச்சுக்கலாம், இதை சொல்லிட்டு வரலான்ட்டு போனால் அவர் உள்ள ரெக்கார்டிங் இருக்கார். அதனால் வெளியே இந்த கல்யாணங்கிறவர் தான் இல்லை இது பண்ணுறவர். அதனால் வந்து அவர்கிட்ட அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்போ எனக்கு உடனே வேணுங்கிறது இல்லை, கதை ரெடி, சார் சொன்னார்னா எங்கே வேணுமோ அங்கே கம்போசிங் வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், அவர் சொல்கிற இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் சில நேரங்களில் அவர் வந்து ஸ்டுடியோவில் வச்சுக்கலாம் பாரு, சில நேரங்களில் இங்கிருந்து போய் பீச்சில் அங்கே ஐஜிபி அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்பாரு. அதனால் எங்கே வேணால் வச்சுக்கலாம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார், நீங்கள் கொஞ்சம் அவர் வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இதாகி போச்சு டக்குன்னு. ஏன் திடீர்னு வீட்டில் போய் பார்க்க சொல்லி எனக்கு புரியல. இல்லை சார் வீட்டில் போய் இல்லையா, அவர் வந்து சொன்னார் என்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் 1 வாரம் 10 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுது. இப்போ ஒர்க்காக இருக்கார், இப்போ போய் சொன்னேன் வீட்டில் போய் பாருங்க. இல்லை சார் எல்லோரும் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அப்படி எனக்கு அது ஏதோ அந்த நேரத்தில் என்ன எரியாமல் எனக்கு அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா எதுக்கு வீட்டில் போய் பார்க்க சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை எல்லோரும் பார்க்குறாங்க நீங்கள் போய் பாரு. நான் சொன்னேன் இது வரைக்கும் வந்தால் ஸ்டுடியோவில் வந்து பார்க்குறோம் பிடிக்கிறோம், அவர் ஏதாவது வீட்டுக்கு வான்னு சொன்னோம்னா வீட்டுக்கும் போகிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, சொல்லிடுன்னு தகவல் சொல்லி இதுக்கே வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியல. எனக்கு நீ நான் வந்துட்டு போனாங்கிறது மட்டும் சொல்லு, அப்புறம் அவர் வீட்டுக்கு வர சொன்னால் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சரி சார் நான் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. எனக்கு அது ஒரு சின்ன ஃபீலிங் ஆகிப்போச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டான் அந்த ஆள், நம்மளும் வேறு கோச்சிட்டு வந்துட்டான். அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, எத்தனையோ நாள் கேரம் போர்டு ஆட்டு ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்போல்லாம் எதிர்த்தாப்புலேயே அந்த ஒரு மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி ஒன்று இருந்தது, அதை வச்சுக்கிட்டு அவங்க ரோட்லேயே வச்சுட்டு, சின்ன ரூம் தான், சில இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே வச்சு வாசிக்க முடியாது, ரிஹர்சல் பண்ணுறது, கல்யாண கச்சேரிக்கெல்லாம் போகிறது ரிஹர்சல் பண்ணுவாங்க. அவள் வீதியிலேயே அந்த இறங்கி பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுட்டு வாசிட்டு, என்னையா பொழப்பு இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் கேரம் போர்டு ஆடிட்டு. இது என்ன வேலைன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் கேரம் போர்டு ஆடுறத விட அங்கே போய் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுருந்தா இன்றைக்கி நமக்கு வந்து இப்படி ஒரு அவமானம் வந்திருக்காது, இப்படி கில்ட்டியாக இப்படி ஒருத்தலை நமக்கு இருந்திருக்காது, நம்ம அதை கவனிக்காமல் இது பண்ணாமல் விட்டோமே, அதனால தான் நமக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்சல்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு வருத்தத்தில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு எனக்கு நாடகத்தில் போட்டவர் சுதாகர் மாஸ்டர்னு சொல்லி, அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து திடீர்னு வந்து அங்கே எனக்கு ஊரில் நாடகத்தில் மிஸ்டர் எக்ஸின் விஜயம்னு ஒரு நாடகம் போட்டால் அந்த நாடகத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணவர். அவர் காலேஜ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே சென்னைக்கு வந்தார். அவர் திடீர்னு இந்த மூடு இருக்கிற நேரத்தில் வந்து சார் பாகுனாரா அப்படின்ட்டு வந்தார், தெலுங்கு ஆள் அவர். ஆனால் ரொம்ப நாளாக அங்கே கோயம்புத்தூரில் தான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அப்புறம் என்ன சார்னா ரிட்டையர்டு இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் அப்படின்னு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சார் எனக்கு கொஞ்சம் மியூசிக் கற்றுக்கணும், எனக்கு சொல்லி கொடுத்து. என்ன ஏஜ் இருக்கும் சார் உங்களுக்கு அப்போ இந்த மியூசிக் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்ச போது முடிவு பண்ண? இது முடிஞ்சோன்னே தான், அந்த சின்ன வீடு முடிஞ்சோன்னே. அப்புறம் எங்கள் சென்றாஜுக்கு முன்னால், அப்புறம் சின்ன வீடு முடிஞ்சோன்னே இந்த மாதிரி இவர் வந்து கேட்டோன்னே அது ஏன் சார் இப்படி அப்படின்னு. இப்போ போய் என்ன இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அது விட்டுட்டேன் அந்த நேரத்துல எல்லாம். அதனால் என்ன இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு. உடனே காரை கொடுத்து ஹார்மோனியம் வேணுமே பாக்ஸ்னா அப்படின்னாரு. சரி ஒன்று வாங்கிட்டே வந்துருங்கன்னா பாண்டி பிச்சாரில் போய் காரை போய் ஹார்மோனியம் ஆகிட்டு அப்புறம் வச்சு ஃபிங்கர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாமாளவுக்கு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஸ்ருதிக்கு 2 இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி தான் இப்படி தான் ஃபிங்கர்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து ஆரோகணம் இப்படி அவரோகணம் இப்படின்னு இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோன்னே என்ன எரியாமல் எனக்கு வந்து ஏதோ டியூன்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ நான் இது வாசிக்கிறது விட்டுட்டு அவர்கிட்ட திடீர்னு எனக்கு சார் எனக்கு கொஞ்சம் டியூன் வர்ற மாதிரி இருக்குது, இது சரியாக இருக்குமா பாருங்க அப்படின்னு. சரி பாடுங்கன்னாரு. அப்புறம் உடனே நான் அதை சுதியை வச்சுட்டு பாடி காமிச்சேன். பல்லவி பாடினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது, இன்னும் தப்பாக இல்லை அப்படின்னு அவர் வாசித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு டியூனாக தான் இருக்கானா வேறு டியூன், சரி ஏதாவது ஒரு டியூனுக்கு வந்து சரணம் போடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பல்லவி 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சரணம் பண்ணேன். அவர் உடனே வாசித்து பார்த்தாரு. போயிட்டு கரெக்டாக மறுபடியும் லேண்டிங் நோட்டு பல்லவியில் ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு. அப்புறம் அவர் பார்த்தார், இப்படி எப்படி உங்களுக்கு அந்த தெரியல எனக்கு இந்த இது வச்சிங்கன்னா இந்த ஸ்கேலில் ஏதாவது பிடிக்குமோ அந்த சவுண்டு எனக்கு வருது
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரைட்டராக இருக்கிறதுனால எனக்கு கதை எல்லாம் மைண்ட்லேயே இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தோணுச்சு நான் இது பண்ணேன். அப்பா அவர் சொன்ன இது நீ கற்றுக்கிட்டு இனிமேல் மியூசிக் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகும், ஒரு 7-8 வருஷமாவது ஆகும் ஆரம்பத்துலேருந்து நீ கற்றுக்கிறது. அதை விட உங்களுக்கு டியூன் போட வருது, நீங்கள் டியூன் இது மாதிரி பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறேன், நான் நோட்ஸ் எழுதிக்கிறேன், அப்புறம் பிஜிஎம் அதெல்லாம் வந்து இதே மாதிரி பண்ணி பிடிக்கலாம், இல்லைன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வேற வச்சு அவங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம், அதனால் நீங்கள் ஏதாவது டியூன் வந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்புறமேல விஸ்வநாதன்கிட்ட பாடி காமிச்சிடலாம், எதுக்கு டவுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாடி தம்பி நர்சரி இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க, அதை பாடினாலாவது நம்ம லவ் புரிஞ்சுக்கோலா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் உடனே சொன்னான் டின் டின் டா டா டா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.